அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். மற்றொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஆர்பி வழியாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கல்வியியல் கல்லூரிகள், ஸோ இதை உள்ளடக்கின ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை ரிட்டன் எக்ஸாம் வச்சு அந்த போஸ்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு போன வருஷம் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. 27/12/2025 டிசம்பர் மாதம் அதுக்கான ரிட்டன் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி ஒரு 5 சப்ஜெக்ட்டுக்கான ரிசல்ட்டு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் கடந்த 12/3/2026 அன்னைக்கு அந்த ஒரு 5 சப்ஜெக்ட்டுக்கான ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ரிசல்ட்டை போட்டிருக்காங்க. ஸோ 12ஆம் தேதி ரிசல்ட்டை போட்டுட்டு 13ஆம் தேதி அரசாணை பிறப்பிச்சு அன்றைக்கி 13ஆம் தேதியே தமிழ்நாடு முதல்வர் கையால் ஒரு 5 பணி நாடுனர்கள் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த பணி நியமனத்தில் இந்த பணி ஆணைகளை வாங்கின அத்தனை பேருக்கும் அந்த 5 பேருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமை பொறுத்தளவில் நிறைய ஹிண்ட்ரன்ஸ் இருந்துகிட்டு இருந்தது. ஏன்னா எப்போதுமே அது என்னவோ தெரியல, டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு எக்ஸாம்ஸ் வச்சா மட்டும் அதில் ஏகப்பட்ட கேசஸ்ஸு, அதேமாதிரி ஏகப்பட்ட போஸ்ட்போன்மெண்ட்டு, ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது. நடக்குமா நடக்காதா இப்படியெல்லாம் பல சர்ச்சைகள், கோர்ட்டு கேசஸ்ஸு, இன்னுமே கோர்ட் கேசஸ் முடியல. அதே மாதிரி அந்த 5 பேரோட பணி நியமன ஆணைகள் எதை பேஸ் பண்ணி இறுதி செய்வாங்க அப்படின்னா, கோர்ட் கேசஸோட பெண்டிங் கேசஸ் இன்னமுமே சென்னை ஹைகோர்ட்லேயும் மதுரை ஹைகோர்ட் பிரான்ச்லேயும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனுடைய தீர்ப்பு இன்னும் வரவே இல்லை. ஸோ இன்னும் கோர்ட்டோட தீர்ப்பு வராததுக்கு முன்னாடியே ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 5 சப்ஜெக்ட்டுக்கு. அதேமாதிரி பணி நியமன ஆணைகளையும் இந்த டிஆர்பி வழங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் நிறைய விஷயம் நம்ம இனிமே வரப்போகிற நாட்களில் இது ஃபேஸ் பை ஃபேஸாக இந்த இன்டர்வியூவோட ரிசல்ட் வெளியில் வரும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மோராலிஸ் இந்த ஜூனுக்குள்ளார அடுத்த கல்வி ஆண்டு தொடங்குகிற சமயத்தில் பெரும்பாலும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான வேக்கன்சிஸும் ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது கவர்மெண்ட்டு சொல்கிற விஷயம். ஃபேஸ் பை ஃபேஸாக இன்டர்வியூவோட ரிசல்ட் இந்த ரிட்டன் எக்ஸாமோட ரிசல்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்றதையும் நமக்கு அரசாணையிலேயே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய ரிசல்ட் கூடிய சீக்கிரமே ஒரு சில மாதங்களில் வெளிவந்துடும். ஸோ இப்போது நம்ம கையில் இருக்கிற இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கான ரிசல்ட்டு கிட்டத்தட்ட அந்த 5 சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா 25 கேண்டிடேட்ஸ் அவங்க இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த 25 கேண்டிடேட்ஸுக்கு அவங்க இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணி அதே மாதிரி அவங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டையும் போட்டு அதில் 5 பேருக்கு பணி ஆணையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிற முக்கியமான டேட்டா என்ன அப்படின்னா, இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கான ரிசல்ட் டேட்டா வித் இன்டர்வியூ மார்க்ஸு, வித் ரிட்டன் எக்ஸாம் மார்க்கு, வித் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கு. ஸோ இது நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த ஒரு டேட்டா நமக்கு ஒரு அருமையான டேட்டா. ஏன்னா நிறைய பேர் இனிமே தான் மேஜரான சப்ஜெக்டில் உள்ள கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் ரிசல்ட் வரப்போகுது. ஸோ இந்த ரிசல்ட்டை இப்போ கொடுத்துருக்குற இந்த 5 சப்ஜெக்ட் ரிசல்ட்டை நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கான ரிசல்ட்டு, இந்த 25 பேரோட இன்டர்வியூ மார்க்ஸு, ரிசல்ட் மார்க்ஸு, ஃபைனல் ரிசல்ட் மார்க்கு, இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கக்குள்ள நமக்கு நம்மளுடைய அதர் சப்ஜெக்ட்ஸுக்கான இன்டர்வியூ எப்படி நடக்கும், அதே மாதிரி மார்க்ஸ் எப்படி அவார்ட் பண்ணுவாங்க, இப்போதைக்கு இந்த 5 சப்ஜெக்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு இன்சைட் கிடச்சிருக்கு அப்படின்றத இந்த காணொலி வழியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா, இப்போதைக்கு இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன் ஸ்டேஜில் இன்டர்வியூவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு தான் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதின நிறைய கேண்டிடேட்ஸ் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு இந்த 25 பேரோட மார்க்ஸை நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்த்ததில் நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு ஒரு ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயங்கள் தான் அது உறுதிப்பட இந்த ரிசல்ட் அனாலிசிஸில் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதில் நம்ம என்னென்னலாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இன்னொரு சர்ச்சை என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணப்போ ஒரு 3 கேண்டிடேட்டு
கிட்டத்தட்ட 6 கேண்டிடேட்டை இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அதில் 3 கேண்டிடேட்டுக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய பிஹெச்டி நாட் இன் ரெகுலர் மோட். நல்லா அந்த வார்த்தையை கவனிக்கணும். அரசாணையில் பார்ட் டைம் எலிஜிபிள் இல்லைன்னு ஏதோ ஒரு அவசரத்தில் போட்டாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஐயோ பார்ட் டைம் எலிஜிபிள் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க போட்டிருக்கிற இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டில் அவங்க போட்டிருக்கிறது வந்து பார்ட் டைம் எலிஜிபிள் இல்லைன்னு அந்த கேண்டிடேட்ஸோட நேமுக்கு நேராக போடல. அவங்க போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்டி நாட் இன் ரெகுலர் மோட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம இன்னொரு காணொலியில் அடுத்த ஒரு காணொலி நாங்கள் கொடுக்குறோம். அதில் வந்து இன்டர்வியூக்கு போகக்கூடிய பிஹெச்டி கேண்டிடேட்ஸ் நெட்டு ஸ்லெட்டை மட்டும்தான் வச்சுருக்கின்றவங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. பிஹெச்டி வச்சுருக்கிற கேண்டிடேட்ஸ் முக்கியமாக கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது அதை அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கட்டாயம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஈக்குவலன்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாகவும் சில இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதை நான் அடுத்த காணொலியில் உங்களுக்கு விரிவாகவே சொல்கிறேன். இந்த காணொலியை பொறுத்தளவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 5 சப்ஜெக்ட் 25 பேரோட ரிசல்ட் அனாலிசிஸ், ஃபைனல் ரிசல்ட் அனாலிசிஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த காணொலியில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி கொடுத்துருக்கோம். அதில் சொல்லியிருக்கோம் முக்கால்வாசி இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு நடக்க போகிற இன்டர்வியூ வந்து ரொம்ப சிம்பிளான இன்டர்வியூன்னு சொல்லியிருக்கோம். 15 மார்க்கு தான். ரிட்டன் டெஸ்ட்டில் வர மெரிட் லிஸ்ட்டை இன்டர்வியூக்கு அப்புறம் ஃபைனலாக வர மெரிட் லிஸ்ட்டுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் ரொம்ப இருக்காது. ஒரு சில கேண்டிடேட்ஸோட பொசிஷன் 1 or 2 ரேங்கிங்ஸ் மூவ் ஆகும். மற்றபடி பெரும்பாலும் இன்டர்வியூக்கு முன்னாடி ரிட்டன் டெஸ்ட்டில் என்ன மெரிட் லிஸ்ட் இருந்ததோ அதே மெரிட் லிஸ்ட் தான் ப்ரிசர்வ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு இந்த 5 பேரோட இந்த 5 சப்ஜெக்ட் ரிசல்ட்டு எடுத்து இந்த 25 கேண்டிடேட்ஸோட ரிசல்ட்டை நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும் போதும் அதே தான் வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டாக கிடச்சிருக்கு, ஒரு அனாலிசிஸோட அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து ஸ்லைடில் காமிக்கிறேன். என்னென்னலாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்டர்வியூ எந்த அளவுக்கு இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ், நீங்கள் எவ்வளோ அதுக்கு டைம் கொடுக்கலாம், எவ்வளோ சீரியஸாக அதை எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் வந்து உங்களுக்கு அதை பார்த்தாலே புரியும். என்னோட இது என்ன அப்படின்னா, ரொம்ப சீரியஸாக வந்து நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. ஒரு குரூப் 1 எக்ஸாம்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் மாதிரியோ ஒரு டஃபஸ்ட் இன்டர்வியூ கிடையாது. ஸோ அதுக்காக இந்த சில டேட்டாஸில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அதே சமயத்தில் ரொம்ப கேஷுவலாக போய் அட்டென்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மென்டாலிட்டிலையும் போக தேவையில்லை. ரொம்ப காமாக ப்ரொஃபஷனலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாலே போதும். நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் எடுக்கிற மார்க்கு தான் உங்களுடைய மெரிட்டை வந்து 85% வந்து அதுதான் டிட்டர்மைன் பண்ண போகுது. ஸோ அதனால் வந்து இன்டர்வியூக்கு நீங்கள் கேஷுவலாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்டர்வியூக்கு வந்து நிறைய காணொலிகள்லாம் வந்துகிட்டு இருக்குது யூடியூப்பில். அதே மாதிரி நீங்களும் நிறைய ChatGPT இதை மாதிரி நிறைய இதில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஆனால் நான் ஒன்று வந்து இன்டர்வியூ ரிலேட்டடாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்டர்வியூ மாதிரி இந்த இன்டர்வியூ இருக்காது. நார்மலாக ஒரு இன்டர்வியூனா என்னென்ன கொஷின்ஸ்லாம் எதிர்பார்ப்பாங்களோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப வராது. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், இதை எந்த டிஆர்பி பேனலும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன்டர்வியூவில் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனல் ட்ரெடிஷ்னல் இன்டர்வியூவாக இது இருக்காது. இந்த இன்டர்வியூவை பொறுத்தவரை ரொம்ப கேஷுவலாக கோ ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு டீச்சிங்க்கு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு என்னென்ன தேவையோ அது ஒரு 4-5 கொஷின்லேயே அவங்க டிட்டர்மைன் பண்ணிடுவாங்க, ப்ளஸ் டெமோ கிளாஸ். ஸோ இதுதான் இந்த இன்டர்வியூவில் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து நானுமே நிறைய யூடியூப்பில் காணொலிகள் பார்க்குறேன். ஒரு 20-25 கொஷின் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காலேஜ்லேருந்து போகிற ஸ்டூடெண்ட்டு ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரைவுக்காக போகும்போது கேட்கக்கூடிய கொஷின்ஸ், அதுவும் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன்டர்வியூ எக்ஸாம்ஸில் அப்படிப்பட்ட கொஷின்ஸ்லாம் வரவே வராது. ஸோ அதனால் வந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் போடுறோம். அதில் நான் உங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி கண்டக்ட் பண்ணுற இன்டர்வியூ வந்து எப்படி இருக்குன்றதை வந்து அதில் நம்ம டீட்டெயிலாக சொல்லுவோம். நவ் அண்ட் தென் நமக்கு போடுற வீடியோலையும் அது குறித்த டிப்ஸை வந்து நம்ம சொல்லிடுறோம். இப்போதைக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து நம்மளுடைய கேண்டிடேட்ஸ்க்கு இருந்தது இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ்க்கு. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கு அவார்ட் பண்ணுறதுல 2 விதமான ஒரு கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கவங்க அதை அட்வான்டேஜாக பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மார்க் கொடுத்தது அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருந்தது. அதுவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கேண்டிடேட்டு, அதுவும் ஃப்ரெஷர்ஸ் கேண்டிடேட்டு, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் போதுமான அளவு இப்போ தான் நெட்டு முடிச்சிருக்கோம், இப்போ தான் ஸ்லெட்டு முடிச்சிருக்கோம், இப்போ தான் பிஹெச்டி முடிச்சிருக்கோம், யங் ஆஸ்பிரன்ஸு, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா
எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மார்க் கொடுக்குறதுனால எங்களுடைய வாய்ப்புகள் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி 2 விதமான ஒரு சர்ச்சைகள் வந்து இருந்துகிட்டு இருந்தது. 2 விதமான எண்ணங்கள் வந்து இருந்துகிட்டு இருந்தது. நம்மளுடைய அனாலிசிஸ் என்ன சொல்லுது? எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கு இந்த மெரிட் லிஸ்ட்டை எந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த 5 சப்ஜெக்ட், இந்த 25 பேரோட ரிசல்ட்டு, இந்த 25 பேரோட இன்டர்வியூ மார்க்ஸு, ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு இதை வச்சு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. நமக்கு வந்து என்ன அப்படின்னா, இன்டர்வியூ மார்க்ஸ் வந்து மெரிட்டை அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணலை. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கும் மெரிட்டை வந்து அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணல. அதாவது ரிட்டன் டெஸ்ட்டோட மார்க்ஸ் தான் வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் தான் வந்து உங்களுக்கு 85% வரைக்கும் இருந்தது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கவங்க ரொம்ப அட்வான்டேஜாக உள்ளே வந்துடுவாங்கன்றதும் கிடையாது. அதே மாதிரி வந்து இன்டர்வியூவில் மார்க்ஸ் வந்து நிறைய வந்து மற்றவங்க எடுத்து ஏற்கனவே மெரிட்டில் இருக்கிறவங்க கீழே போயிடுவாங்க, ரேங்கிங் கீழே போகுன்ற ஒரு பயமும் நமக்கு வந்து தேவை கிடையாது. ஸோ இந்த அனாலிசிஸில் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்ஸ் எப்படி வந்து இன்டர்வியூவோட ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு, இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன்டர்வியூவோட ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கு, இன்டர்வியூ மார்க்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் மார்க், ரிட்டன் எக்ஸாம் மார்க்ஸ். ஸோ இது 3த்தையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் இது. வந்து பெரிய நீங்கள் மெரிட் லிஸ்ட்டை வந்து அவங்க போட்டிருக்க மெரிட் லிஸ்ட்டு, ஃபைனல் ரிசல்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நாங்கள் ஒரு டேட்டாவோட அனாலிசிஸ் பண்ணி சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போது நம்ம அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துருவோம். ஸோ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த அளவில் ஆஃப்டர் தி இன்டர்வியூ ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க, ஃபைனல் மார்க்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து ஜென்ரல் பேட்டர்ன் என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து ரிட்டன் எக்ஸாம் தான் உங்களுடைய ஃபைனல் ரேங்கிங், அந்த கேண்டிடேட்ஸோட ஃபைனல் ரேங்கிங்கில் முக்கியமான பார்ட்டை வந்து ப்ளே பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமோட மார்க்ஸ் தான். அதே மாதிரி இன்டர்வியூ பேனல் வந்து அவார்ட் பண்ண மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக அந்த மெரிட் ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணலை. ஸோ, அதுல அந்த 25 பேரோட இன்டர்வியூக்கு 15 மார்க் குடுத்துருக்காங்க இல்லையா? மேக்ஸிமம். அதுக்கு வந்து என்ன மார்க்ஸ் வந்து இன்டர்வியூ பேனல் குடுத்துருக்கு அப்படின்னா, 6 to 13 மார்க்ஸ் வந்து இந்த மார்க்ஸ் ரேஞ்ச்ல தான் குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்வியூல ஒரு பெர்சனுக்கும் இன்னொரு பெர்சனுக்கும் ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்சஸ்லாம் வந்து இல்ல. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்டர்வியூ மார்க்ஸ பொறுத்தளவு ஆவரேஜ் மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 தான் அந்த ஆவரேஜ் மார்க்ஸ். அத ஒட்டி தான் முன்னாடி 2 மார்க்கு, 10க்கு அப்புறம் ஒரு 2 மார்க்கு, 3 மார்க்கு இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூல வந்து மார்க்ஸ் குடுத்துருக்காங்க. அதே மாரி அந்த ரிட்டன் டெஸ்ட் மெரிட் ஆர்டர் அதுவும் ரெஸ்பெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ மார்க்ஸ் அவார்ட் பண்ணும்போது ரிட்டன் டெஸ்ட்ட ஒட்டியே தான் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ பேஸ் பண்ணியும் இன்டர்வியூவர்ஸ் வந்து அதுக்கு ஏத்த மாரி வந்து ஒரு மார்க்ஸ் தான் அவார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்டர்வியூவ பொறுத்தளவுல அசிஸ்டன்ட் புரொஃபசர் இன்டர்வியூவ பொறுத்தளவுல இது வந்து மெயின் அ கிரைட்டீரியா கிடையாது. குவாலிஃபை ஏற்கனவே அவங்களுடைய தகுதியெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க கேண்டிடேட்ஸ். ஸோ இந்த இன்டர்வியூவ பொறுத்தளவுல அது ஒரு குவாலிஃபையிங் கடைசியா அ ஜஸ்ட் வந்து என்ஷூர் பண்றதுக்கும், அதே மாரி வந்து கன்ஃபர்ம் பண்றதுக்கும் தான் முக்கியமா இந்த இன்டர்வியூ ப்ராசஸோட இந்த ஸ்டெப் வந்து இருக்கு. இதுல வந்து மேஜர் டிஃபரன்ஷியேஷன் இருக்காது. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ரிட்டன் எக்ஸாமோட வெயிட்டேஜ் வந்து இந்த ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ்ல 83% to 85% வந்து ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் 8 to 10 மார்க்ஸ் 10% வெயிட் தான். அதே மாரி இன்டர்வியூவும் அதே 8 to 10% மார்க்ஸ் தான் உங்களுக்கு வந்து அ 8 to 10% வெயிட்டேஜ் தான் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வெயிட்டேஜ் கிடைச்சிருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன அக்ராஸ் அந்த 5 சப்ஜெக்ட்ல 25 கேண்டிடேட்ஸோட மார்க்ஸ எடுத்து பார்க்கும்போது, மோஸ்ட்லி 6 to 13 மார்க்ஸ் அவார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.5லேருந்து 12 மார்க்ஸ் வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ்க்கு மார்க்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து இந்த இன்டர்வியூ இந்த 15 மார்க்ல ஒரு கேண்டிடேட் மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் என்ன ஷோ பண்ணியிருக்காங்க, 6 to 7 மார்க்ஸ் தான். ஒரு கேண்டிடேட்டுக்கு 6 மார்க் போட்டிருக்காங்கன்னா, இன்னொரு கேண்டிடேட்ஸ்க்கு 13, 14. ஒரு கேண்டிடேட்டுக்கு தான் இந்த 14 மார்க்ஸ் ரேஞ்ச்ல வருது. ஸோ இதுல வந்து மேஜர் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு மேஜரா இன்டர்வியூல டிஃபரன்ஸ் காட்டல. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இன்டர்வியூவ பொறுத்தளவுல, அதுவே வந்து அந்த அந்த கேண்டிடேட்ஸோட ரிட்டன் டெஸ்ட் மார்க் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரிட்டன் டெஸ்ட் மார்க்குக்குள்ளார அவங்களுக்குள்ளார எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருக்கு. 40 to 50 மார்க்ஸ் வரைக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு இன்டர்வியூ மார்க்ஸ்ல. ஸோ இது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது மெரிட் லிஸ்ட் ஆஃப்டர் ரிட்டன் எக்ஸாம் அந்த மெரிட் லிஸ்ட்ட எடுத்து பார்க்கும்போது, அதே மெரிட் லிஸ்ட்ல இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு ரிட்டன் எக்ஸாம் மார்க் டிஃபரன்ஸ் 40 to 50 வரைக்குமே இருக்கு. அதே மாரி இன்டர்வியூ மார்க்ஸ் வந்து மாடரேட்டடா வந்து போட்டிருக்காங்க. அதே மாரி வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்கோர்ஸ் வந்து யாருக்குமே குடுக்கல.
அதே மாரி வந்து அ மெரிட் வந்து ரிட்டன் எக்ஸாமோட மெரிட் வந்து லார்ஜ்லி ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து என்ன நமக்கு வந்து சொல்லுது அப்டின்னா, இந்த ரிட்டன் டெஸ்ட் மெரிட் லிஸ்ட் ஆர்டர வந்து இன்டர்வியூ வந்து டிராஸ்டிக்கா அந்த ஆர்டர சேஞ்ச் பண்ணல அப்டின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ இன்டர்வியூ மார்க்ஸ பொறுத்த அளவுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு 7 டூ 9 மார்க்ஸ் அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாடரேட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு 9 டூ 11 மார்க்ஸ் அவார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி குட் இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ்க்கு 11 டூ 13 மார்க்ஸ் வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து இந்த மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா, யாருக்குமே வந்து 10 மார்க், 12 மார்க்ன்னு இன்டர்வியூல டிஃபரன்ஸ் வரல. ஸோ இது வந்து ஒரு இது வந்து ஏற்கனவே எதிர்பார்க்கிற விஷயம் தான். எல்லாருமே ஈக்குவலி குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸா இருக்கும்போது ரொம்ப இன்டர்வியூல டிஃபரன்ஸ் காட்ட முடியாது. அதே மாரி டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி இத மாரி இந்த மாரி கவர்ன்மெண்ட் ரெக்ரூட்டிங் ஏஜென்சிய பொறுத்தளவுல ரிட்டன் எக்ஸாமும், இன்டர்வியூவும் இருக்கிற ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல ரிட்டன் எக்ஸாம் தான் மெயின் ஃபில்டரா இருக்கும். மெரிட் ஃபில்டரா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வெயிட்டேஜ் தான். அதே மாரி இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுடைய பெர்சனாலிட்டி, அதே மாரி உங்க சர்டிஃபிகேட்ஸ வெரிஃபை பண்ணிட்டு, உங்க அந்த அந்த குவாலிஃபிகேஷன முடிச்சு வைக்கிற ப்ராசஸ் தான் இந்த இன்டர்வியூ. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து காம்படன்சி இருக்குன்றத பெர்சனலா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதும், அதே மாரி வந்து ரொம்ப அன்சூட்டபிள் கேண்டிடேட்ஸா இருக்காங்க. ஏதோ இன்டர்வியூல ரிட்டன்ல மார்க் வந்துருச்சு. அவங்க வந்து வந்துட்டாங்க அப்டின்றத வந்து அப்படி இல்லாம இருக்கிறத என்ஷூர் பண்ணவும் தான் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து முக்கியமா வந்து நடத்துறாங்க. அதே மாரி ஸ்லைட் டிஃபரன்ஷியேட் தான். ரிட்டன் மெரிட்ட வந்து ஹெவியா பாதிக்காது. இந்த மாரி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து அம் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கா ரேங்கிங்க அப்டின்னா, இன்டர்வியூவ விட எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் ரேங்கிங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஆனா, அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப நெக்லிஜிபிள் பெர்சன்டேஜ் தான். அதாவது இப்ப வந்து 72% வந்து இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் இல்லாம கூட அதே மெரிட் லிஸ்ட் பிரிசர்வ் ஆயிருக்கு. 28% வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கால கேண்டிடேட்ஸ் வந்து கெயின் ஆயிருக்காங்க. நம்ம வந்து அதையும் நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்லைட்ல வந்து நம்ம பார்ப்போம். பொதுவாவே வந்து எந்த ஒரு பப்ளிக் ரெக்ரூட்மென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் தான் நாலேட்ஜ் மெரிட்ட டிட்டர்மைன் பண்றது ரிட்டன் எக்ஸாம் தான். டீச்சிங் எக்ஸ்போஷர வந்து ரிவார்ட் பண்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான மார்க். பேசிக் சூட்டபிலிட்டி இருக்கான்னு செக் பண்றதுக்கு தான் இன்டர்வியூ. ஸோ அதனால தான் இன்டர்வியூ பேனல் வந்து எப்போதுமே வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்கோர்ஸ் குடுக்குறதோ, அதே மாரி ரிட்டன் மெரிட்ட ரொம்ப சேஞ்ச் பண்ற மாரி இன்டர்வியூல மார்க்ஸ் குடுக்குறதோ இருக்காது. ஏன்னா, அதுல லீகல் சேலஞ்சஸ் நெறைய இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கு என்ன மேஜர் ரோல் வந்து இந்த இந்த 25 பேரோட இந்த ஃபைனல் செலக்ஷன்ல ப்ளே பண்ணியிருக்கு. இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷருக்கு கிடைக்காம போகும். அதே மாரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வாங்க முடியாதவங்களுக்கு டிராபேக்கா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு இது அட்வான்டேஜா இருக்கும். ஸோ இதுல வந்து கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ரிசல்ட் டேட்டா வச்சு வச்சு பார்க்கும்போது, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆர்டர சேஞ்ச் பண்ணியிருக்கு. பட் ரிட்டன் மார்க்ஸ வந்து அது யாருக்கு ஆர்டர் சேஞ்ச் பண்ணியிருக்குன்னா, ரிட்டன் மார்க்ஸ்ல க்ளோஸ் மார்க்ஸ் அடுத்தடுத்த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவங்களுக்கு ரொம்ப அ நெக்லிஜிபிள் டிஃபரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, நாமினல் டிஃபரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் ஆர்டர 1 ஆர் 2 பொசிஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கே தவிர, ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ட அது அஃபெக்ட் பண்ணல. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் வந்து ரேங்கிங்க சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஆனா வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணல. அப்பவுமே வந்து ரிட்டன் எக்ஸாமோட மார்க்ஸ் தான் டாமினேட் பண்ணியிருக்கு. இந்த 25 கேண்டிடேட்ஸ்ல 7 கேண்டிடேட்ஸ் இவங்களோட ரேங்கிங் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கால இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாரி 18 கேண்டிடேட்ஸ் கிட்டத்தட்ட 72% கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கால அவங்களுடைய மெரிட் வந்து பாதிக்கப்படல. அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, ரிட்டன் எக்ஸாம்ல அவங்களுக்கு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்ஸ் வந்து ரொம்ப இதுல வந்து ப்ளே பண்ணல. ரோல் ப்ளே பண்ணல. ஃபைனல் மெரிட்ட சேஞ்ச் பண்றதுல. ஆனா ரேங்கிங் 1 ஆர் 2 ரேங்கிங்க மட்டும் தான் மாத்தியிருக்கு. முன்னாடி உள்ளவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி போறது. அதே மாரி வந்து அ பின்னாடி உள்ளவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி போறது. முன்னாடி உள்ளவங்க ஒரு ஸ்டெப் கீழ இறங்குறது. ஒரு ஸ்டெப் தான். ஒரு ரேங்கிங் தான். 1 அல்லது 2 இதுதான். அதுவும் ஒரு 7 கேண்டிடேட்க்கு மட்டும் தான். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த டோட்டல் 25 கேண்டிடேட்ஸ்ல யாரோட ரேங்க் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா, எத்தன பேரோட ரேங்க் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா, 7 பேரோட ரேங்கிங்கு. ஸோ 5 கேண்டிடேட்ஸ் ஒரே ஒரு பொசிஷன் முன்னாடி போயிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கால. அதே மாரி 2 கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 2 பொசிஷன் வந்து மூவ் ஆயிருக்காங்க. ரேங்க் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ மோஸ்ட்லி 1 பொசிஷனு, ரேர்லி 2 பொசிஷன். ஸோ மோர் தென் 2 பொசிஷன் அளவுக்கு மூவ் ஆகுற அளவுக்கு வந்து மேலயோ, கீழயோ மூவ் ஆகுற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணல. ஸோ பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து 72% வந்து அன்அஃபெக்டட் பை எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கு. அதே மாரி 28% தான் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அப்ப வந்து என்ன நமக்கு இதுலேருந்து இன்சைட் கிடைக்குது அப்டின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரேங்கிங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அது அக்கேஷனலா
வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. நிறைய கிரேட்டர் லெவலில் வந்து அது வந்து ரேங்கிங்கையோ மெரிட்டையோ மாற்றலை. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் நிறைய பேர் சொன்னாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் ஆட் பண்ணாமல் வந்து மெரிட் லிஸ்ட் போடணும். அப்படியும் பார்த்தாலும் மெரிட் லிஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கை கன்சிடர் பண்ணாமல் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கை ஆட் பண்ணாமல் நம்ம பார்த்தா கூட இந்த 25 பேரோட ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் 4 சப்ஜெக்டில் அன்சேஞ்சாக இருக்குது. ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கை அவார்ட் பண்ணலைனா கூட 4 சப்ஜெக்டோட மெரிட் வந்து அப்படியே தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல உள்ள கேண்டிடேட்ஸோட ஆர்டர் அப்படியே தான் இருந்தது. அதே மாதிரி ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும்தான் வந்து அந்த மெரிட் லிஸ்ட்ல 1 or 2 பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் வந்து ஆட் பண்ணலைனா கூட, ஆட் பண்ணாம மெரிட் லிஸ்ட்டை போட்டா கூட இந்த கொடுத்துருக்கிற இந்த 5 சப்ஜெக்ட்ல 4 சப்ஜெக்டோட ரிசல்ட் சேஞ்ச் ஆகவே இல்லை. ஒரே ஒரு சப்ஜெக்டோட ரிசல்ட் மட்டும்தான் 1 ரேங்க் 2 ரேங்கிங் வந்து செலெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஈவன் இதோட இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்னா, ஈவன் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் ஆட் பண்ணலைனா கூட ஃபைனல் செலெக்ஷன் வந்து அதே மெரிட் லிஸ்ட் ஆர்டர் தான் ப்ரிசர்வ் ஆகுது. ஸோ இதோட கீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, இந்த 25 கேண்டிடேட்ஸ் 5 சப்ஜெக்ட் எடுத்து பார்க்கும்போது ஆவரேஜாக இன்டர்வியூ ஸ்கோர் 10 மார்க்ஸ் கிட்ட அவார்ட் பண்ணியிருக்காங்க. புவர் கேண்டிடேட்டுக்கு புவர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஆவரேஜாக பண்ண கேண்டிடேட்ஸுக்கு 8, 9, 7 இப்படி. அதே மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு 10லேருந்து ஒரு 3 மார்க் 11, 12, 13 இப்படி தான் அவார்ட் ஆயிருக்கு. இன்டர்வியூ மார்க் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 6 to 13. ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு கேண்டிடேட்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து 14 மார்க்லாம் கூட அவார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் கேண்டிடேட்ஸ்னா வெறும் 28% கேண்டிடேட்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கால கெயின் ஆயிருக்காங்க. அதே மாதிரி ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கை ஆட் பண்ணினா கூட 80% ஆஃப் தி மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிசர்வ் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் ஜம்ப்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கால 1 or 2 பொசிஷன் தான். ஸோ இந்த டேட்டாலேருந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து வெளிப்படையாகவே தெரியுது. இனிமேல் இன்டர்வியூவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்போதுமே வந்து ஃபேஸ் பை ஃபேஸாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அதில் உங்களுடைய மார்க்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துட்டு, உங்களுக்கு சப்போஸ் இன்டர்வியூக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருந்ததுன்னா அந்த இடைப்பட்ட காலத்துலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இன்டர்வியூக்கு வந்து ரொம்ப கேஷுவலாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டெமோ கிளாஸு, அதே மாதிரி வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டட் கொஷின்ஸு, ஃப்ரீக்வெண்ட்லி உங்களுடைய சப்ஜெக்டில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கோர் சப்ஜெக்ட்ஸ்னு இருக்கும், லேட்டஸ்ட்டு சப்ஜெக்ட் எலெக்டிவ் சப்ஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதில் உள்ள பேசிக் கொஷின்ஸு இதை படிச்சுட்டு போனாலே வந்து உங்களால் வந்து ஈஸியாக இந்த இன்டர்வியூவில் வந்து மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் வந்து எஸ்பெஷலி பிஹெச்டி மட்டும் வச்சுருக்கிற கேண்டிடேட்ஸு என்னென்னலாம் வந்து இன்டர்வியூக்கு அவங்க வந்து தயாராக போகணும், முக்கியமாக என்னென்ன வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் இருக்கணும், பிஹெச்டி சர்டிஃபிகேட்ஸில் இருக்கணும், பிஹெச்டி பார்ட் டைம் பிஹெச்டியாக இருக்கும் போது என்ன தேவை, ஃபுல் டைம் பிஹெச்டியாக இருந்தது அப்படின்னா ஃபுல் டைம் பிஹெச்டிக்கு ஒன்றும் உங்களுக்கு வந்து ரொம்பவும் வந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வரப்போகிறதில்ல. இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்றத நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன். அதே மாதிரி ஈக்குவலன்ஸ்க்கான சில விஷயங்கள், ஈக்குவலன்ஸ் சப்ஜெக்ட் வச்சுருக்கிற கேண்டிடேட்ஸு அவங்க இன்டர்வியூக்கு போகும்போது முக்கியமாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிஹெச்டி ரிலேட்டடான சர்ச்சைகள், இது வந்து பார்ட் டைம் எலிஜிபிளா இல்லையா, ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்டரில் ஒரு வார்த்தை வந்து ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு வார்த்தை வந்துருச்சு, ஆனால் இன்டர்வியூலையும் அதே தான் பண்ணுவாங்கன்றது கிடையாது. ஏன்னா எல்லா நாம்ஸும் நமக்கு தெளிவாக கிளியராக யூஜிசி நாம்ஸும் அப்படி தான் இருக்குது, தமிழ்நாடு நாம்ஸும் அப்படி தான் இருக்குது. ஈவன் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமோட இந்த நோட்டிஃபிகேஷனில் கூட அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ரொம்ப கிளியராக இருக்குது. நான் அடுத்த காணொலியில் அதையும் உங்களுக்கு நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த அனாலிசிஸ் படி உங்களுக்கு வந்து இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து எதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.